என்ன உழைச்சவங்களுக்குலாம் சீட்டு இல்லையா, அதெல்லாம் இல்லையா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் யாரும் கிடையாது. நீங்கள் வந்து விஜய் கூட 20 வருஷமாக யார் இருக்கா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இப்போயே நான் வந்து இந்த வீடியோ போட்டு அப்படியே ஓடி போயிடுறேன். மாநிலத்தில் முதல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களில் யார் இருக்கா அப்படின்னா யாரும் கிடையாது. இன்னொரு தகவலும் சேர்த்து சொல்கிறேன். புசி ஒன்றும் ரொம்ப நாள்லாம் இல்லை, திடீர்னு வந்து சொருகுனவர் தான். அடுத்ததாக ஆதவ அர்ஜுனா திடீர்னு வந்தவர், அருண்குமார், அப்புறம் சிடிஆர், செங்கோட்டையன், நம்ம நாஞ்சில், லயோலாமணி, ரமேஷ் எல்லாருமே இப்போ இடைச்சொற்கள் தான், நடுவில் சொருகுனது. அப்போ யாரெல்லாம்டா இருந்தா அப்படின்னா ராஜசேகர் அப்புறம் குணசீலன், இந்த 2 பேர் தான். இப்போ இந்த ராஜசேகர் மட்டும் இருக்கார். இந்த ராஜசேகரும் எப்படி இருக்கார் அப்படின்னா கூட்டத்தினுடைய கடைசி வரியில் இருக்கார். ஏன் அவர் அங்கே இருக்காருன்னா அவர் ஒரு ஷெட்யூல் கேஸ்ட், அதனால தான் அவர் அந்த இடத்துல இருக்கார். அவர் முன்னாடி வரணும் அப்படின்னா அவரால் வர முடியாது. 2வது 3வது ஒரு தகவல், செங்கோட்டையன் மேலே அதுக்குள்ளே அதிருப்தி. என்ன அதிருப்தி அப்படின்னா பொதுவாக ஒரு கட்சிக்குள்ளே ஆளுங்க வராங்க அப்படின்னா ஒரு பயிலாக இருக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பயிலாக இருக்கும். நீங்கள் வரீங்க அப்படின்னா இருங்க, மாநிலத்திலேருந்து மற்ற நிர்வாகிகள் யாரையா ஒருத்தரை கூப்பிடுறேன், அவங்க முன்னிலையில் நீங்கள் சேருங்க, தலைவர் முன்னிலையிலே சேருங்க, அட்லீஸ்ட் பொதுச் செயலாளர் முன்னிலையில் கட்சியில் சேருங்க அப்படின்ற ஒரு பயிலாக இருக்கும். பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரமும் இருக்குது, கட்சியிலேருந்து எடுக்கிறது சேர்க்கறது அதெல்லாமே இருக்குது. சில கட்சியில் தலைவருக்கு இருக்கும். இங்கே 2 பேருக்குமே இல்லை. விஜயும் டம்மி பீஸு, புசியும் டம்மி பீஸு. செங்கோட்டையும் தன்னிச்சையாக செயல்படுறாரு. வா 100 பேர் வரியா, வா என் தலைமையில் கட்சியில் சேர்ந்தா துண்டு, இந்தா துண்டு, இந்தா துண்டு, இந்தா துண்டு, இந்தா துண்டு போடு, வா பொக்கே பூ பூ, அவ்வளோதான், முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. இந்த கூட்டத்துக்கு புசியோ விஜயோ ஆதவோ நிர்மலோ சிடிஆரோ இல்லை அருண்ராஜோ யாருமே கிடையாது. தன்னிச்சையான ஒரு கட்டமைப்போட தனியாக செயல்படுறாரு. வரியா, இன்னைக்கு 100 பேர் வா சேருவா போ, நாளைக்கு 100 பேர் வா சேருவா போ, அவ்வளோதான் போயிட்டே இருங்க. ஆனால் இது செய்யக்கூடாதுண்ணே, இது கட்சி நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணால் இது கொஞ்சம் பெரிய விழாவாக இருக்குண்ணே. அட்லீஸ்ட் பொதுச் செயலாளர் கூப்பிட்டுங்க. யார்ப்பா பொதுச் செயலாளர், அந்த வெள்ளையாக முடி வச்சுட்டு ஒருத்தரை கிக்கின்னு சிரிஞ்சு அவரைப்பா அப்படின்னு கேட்டிருப்பார் போல். யாருமே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய செங்கோட்டையனை கட்டுப்படுத்தவே முடியவே இல்லை. அவர் ஏதாவது சொல்லிட்டா ஏதாவது ஆயிருமோன்ற பயத்திலேயே தலைமை இருக்குது. செங்கோட்டையன் ரொம்ப சுதந்திரமாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய அபிமானிகளை சும்மானாலும் ஒரு 100 பேரை சேர்த்துக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நிறைய தகவல் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி விஜய் பேச போகிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ வீடியோ பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பேசுகிறாரு எல்லாத்தையுமே தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.